சின்ன பொண்ணு மாமியார் கோவக்கார கிளடி மாதிரி இருக்கும். ஆனா சாஃப்டான கேளுக்கா. ஐயோ என் மனசே ஆற மாட்டேங்குதே. இனிமே இந்த மாதிரி பொம்பளைய நான் எங்க போய் பார்க்க போறேன்? எனக்கும் என் மாமியாருக்கு சண்டை வந்தாலும் சரி, என் புருஷனை திட்டுனாலும் சரி, நான் அதட்ட தாண்டி போய் சொல்லுவேன். ராணி கோவப்படாம இரு ராணி. வீட்டுக்கு வீடு வாசப்படிதே இருக்கும், கொஞ்சம் பொறுத்து போ. என் மருமகள்லாம் பாத்தியா? அப்படி ஆடுற, அப்படிலாம் ஆடக்கூடாது ராணின்னு எனக்கு புத்திமதிலாம் சொல்லுமே வசந்தி. போய் சேர்ந்துருச்சே. சரி கவலைப்படாதீங்க ராணி அக்கா. வாங்க சின்ன பொண்ணு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பா. ஊடமாட போய் வேலையை பார்ப்போம். ஆமாண்டி வசந்தி, சின்ன பொண்ணு எப்படித்தான் தாங்க போறான்னு தெரியலையே. இந்த வெயிலுக்கு ஏத்த ஐஸ்கிரீம். அக்கா அங்க பாருக்கா, பாருக்கா. ராதிகா, அம்மாடி ராதிகா, எங்கம்மா போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? ராணி அக்கா, நான் காய்கறி கடைக்கு காய்கறி வாங்கிட்டு அப்படியே ஐஸ் வாங்கி தின்னுட்டு வரேன்க்கா. ஐயோ கடவுளே, கடவுளே, அவங்க அம்மா செத்து கிடக்குறப்ப ஐஸ் தின்னுக்கிட்டு வராளே. அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா அம்மா? ஏன் ராணி அக்கா அழுகுறீங்க? அழுகாதீங்க. உங்களுக்கு ஐஸ் வேணுமா? நான் எச்சி வச்சிட்டேனே, நாளை பின்ன உங்களுக்கு வாங்கி தரேன். ஐயோ கடவுளே, கடவுளே. ராதிகா, ராதிகா, உங்க அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ராதிகா. என்ன ராணி அக்கா, எங்க அம்மா உங்களை 100 நாள் வேலைக்கு விட்டுட்டு போயிட்டாங்களா? அதான் அழுகுறீங்களா? அட கூர்கட்ட மகளே, உங்க அம்மா பரலோகத்துக்கு போயிட்டாங்கடி, பரலோகத்துக்கு போயிட்டாங்கடி, நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கடி. என்ன ராணி அக்கா சொல்றீங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்களா? அது எந்த ஊர்ல இருக்கு? ராதிகா, ராதிகா, உங்க அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. செத்து போயிட்டாங்கம்மா, செத்து போயிட்டாங்க. ஆ, என்ன சொல்றீங்க? என்னக்கா சொல்றீங்க? இப்பதான் காலையில எங்க அம்மாட்ட நான் பேசிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? எங்க அம்மா செத்து போயிட்டாங்களா? அம்மா! ஆமாமா ராதிகா, இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறி நாய் கடிச்சு வந்த அம்மா இறந்து போயிட்டாங்கம்மா, இறந்து போயிட்டாங்கம்மா. ஆ, ஆ, என்னது? நாய் கடிச்சு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா? அம்மா, அம்மா, என்ன பெத்தவளே. ராதிகா, ராதிகா, கவலைப்படாதம்மா. மனசு தேத்திக்கம்மா, மனசு தேத்திக்க. வேற என்ன செய்ய முடியும்? அம்மா, அம்மா, நீ இல்லாம நான் எப்படிம்மா இருப்பேன்? எப்படி இருப்பேன்? என்னை விட்டு போக உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? மனசு வந்துச்சு. அம்மா, 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 அம்மா. எம்மா, எம்மா, என்னைய பெத்தவளே, என்னைய விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எம்மா, என்னம்மா ஆச்சு? என்னைய விட்டுட்டு போக உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? எம்மா, எம்மா, நீ இல்லாம நான் எப்படிம்மா இருப்பேன்? எம்மா, 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 அன்னைக்கு தானம்மா சொன்னேன் காசி ராமேஸ்வரம்லாம் போகணும், கூட்டிட்டு போய் காமிச்சு விடுடின்னு சொன்னியம்மா. இடத்துலயும் போய் சேர்ந்துட்டியம்மா. தாயென்னும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிளியே, என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோசம் அடிக்கிளியே, எனக்கு 7 ஜென்மத்திலும் மோட்சம் இல்லை கிளியே, உன்னைய மாறி தாயி எனக்கு யாருமா கிடப்பா? எம்மா, எம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா, போயிட்டியம்மா. தாயே, தாயே, என்னை பெத்தவளே, பெத்தவளே, எந்திரிச்சு வா பெத்தவளே. உனக்காக ரோஜா பூ மாலைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேனே, எந்திரி தாயே. அம்மா, அம்மா, அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கியம்மா. அம்மா, எனக்கு ரெட்டை வடை செயின், கொத்து மாலை, மாங்காய் மாலை, கவுனர் மாலை எல்லாம் தாரேன்னு சொல்லி வச்சிருந்தியம்மா. அதெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லாமையே செத்துட்டியம்மா. நான் அதை எங்கேன்னு போய் தேடுவேன், எதுலன்னு போய் தேடுவேன். எனக்கு வச்சலக்கு தெரியலையம்மா. நீ என்னென்ன எனக்கு சேர்த்து வச்சியோ சொல்லாம கொள்ளாம போயிட்டியே. எம்மா, எம்மா, வயிறுக்கல்ல மூக்குத்திய எங்கம்மா வச்சிருக்க? எனக்குன்னு ஒரு வீடு எழுதி வைக்கிறேன்னு சொன்னி, அதோட பத்திரத்தெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு தெரியலையே. இப்படி
ராதிகா, இவ எதுக்கு நடு வீட்டுல நின்றுகிட்டு அலறிக்கிட்டு கிடக்கா? இது என்ன, என் மாமியாருக்கு மாலையை போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்கா? ராதிகா அண்ணி